இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செலிப்ரிட்டி விஜய் டிவியில் இப்போது ரீசண்டாக ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க சீரியலான ஐயனார் துணை சீரியலோட ஹீரோ சோழனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அவங்கள பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சோழன், நிலா இவங்க 2 பேரோட பேர் இப்போ ரொம்பவே நல்லா போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட டாமன் செரி பேர் மாதிரி தான் 2 பேரும் இது பண்ணிகிட்ருக்காங்க. நிலா அந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஃபேமிலியில் இப்போ இருக்கிற மாதிரியான கதைக்களம் போயிட்டுருக்கு. சோழன் ரோலில் பண்ணுறவரோட உண்மையான பெயர் அரவிந்த் சேஜு. இவர் கோயம்புத்தூரில் உள்ள பொள்ளாச்சியில் 1995ஆம் ஆண்டு பிறந்திருக்கிறாரு. இவரோட அப்பா பெயர் செல்வராஜ், அம்மா பெயர் சுமதி. இவங்களுக்கு ஒரு அண்ணனும் இருக்காங்க. அவங்க பெயர் அருண் விஜய். இவங்களுக்கு ஃபேமிலி ரொம்பவே மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். ஆனால் அவங்க அப்பா பசங்களை நல்லா படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பொள்ளாச்சியில் இருக்கிற ரொம்ப ஃபேமஸான ஸ்கூலான பாரதியார் வித்யா மந்திர் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் படிக்க வைக்கிறாங்க. பொள்ளாச்சியில் மகாலிங்கபுரம் அப்படிங்கிற இடத்துல தான் இவங்க ஃபேமிலி வாழ்ந்துட்டு வராங்க. அந்த ஸ்கூலும் அங்கே தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் எல்கேஜியில் ஆரம்பித்து +2 வரைக்குமே அவர் அங்கே தான் படிக்கிறாரு. அவங்க அண்ணனையுமே அங்கே தான் படிக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்கூலிங் முடித்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம என்னடா படிக்கலாம் அப்படிங்கும்போது இவர் ஆவரேஜாக படிக்கிற ஸ்டூடெண்ட்டு தானே. ஆனால் அதனால் எல்லாரும் போல் இவரும் நான் இன்ஜினியரிங் படிக்க ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜினியரிங் தான் நான் சூஸ் பண்ணுவேன்ட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸில் எடுத்திருக்க. ஸோ 4 இயர்ஸ் நல்லாவே படிக்கிறாரு. அந்த டைமில் அந்த 4 இயர்ஸ் கேப்பில் இவருக்குள்ளே காதல் மலருது. ஆனால் ஒரு சில மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் காரணமாக லவ் ஃபெயிலியரும் ஆயிடுது. 2018 கரெக்டாக இவர் தன்னோட கிராஜுவேஷனை வாங்கிடுறாரு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவல் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது அதுக்கப்புறம் இவருக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறதே புரியலை. பல இன்ஜினியர்ஸோட லைஃப்பும் கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது. இன்ஜினியரிங் படித்து முடிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் லெவல் என்ன போகலாம் அப்படிங்கும்போது அவங்க படித்ததுக்குமே சம்மந்தமே இல்லாத ஒரு வேலையை தான் அவங்க பார்க்குறாங்க. அதே மாதிரி தான் நம்ம அரவிந்த் அவர்களும் படித்தது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். ஆனால் அவர் சூஸ் பண்ண ஃபீல்டு மீடியா தான். மீடியாவில் நடிக்கணும் அப்படிங்கிறது அவரோட ஃபஸ்ட்டு கனவாக இல்லை. ஒரு டைரக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இவருக்கு பல நாள் கனவாக இருந்திருக்கு. ஆனால் சின்ன பிள்ளையில் ஸ்கூல்லலாம் ட்ராமாவில் ஆக்ட் பண்ணும்போது அப்போ அந்த கெட்டப் போடும்போதெல்லாம் நான் பெரிய சினிமா ஸ்டார் ஆக போகிறேன் ஃப்யூச்சரில் அப்படின்லாம் அவருக்குள்ளேயே அந்த குழந்தைத்தனமான ஆசைகள்லாம் இருந்திருக்கு. ஆனால் வளர்ந்து பெரிய பையன் ஆனதுக்கப்புறம் டைரக்ஷன் ஃபீல்டில் தான் அவரோட ஆசையெல்லாம் போயிருக்கு. ஒரு படத்தை இந்த மாதிரி டைரக்ட் பண்ணும், இந்த மாதிரி வித்தியாசமாக பண்ணும். எந்த ஒரு படத்தை பார்த்தாலும் இதை இந்த மாதிரி டைரக்ட் பண்ணியிருந்தால் இன்னும் பெஸ்ட்டாக இருந்திருக்கும் அப்படின்னு தான் அவருக்கு யோசிக்க தோணியிருக்கு. அந்த டைமில் தான் இவருக்கு பிளாக் ஷீப்போட அறிமுகம் கிடைக்கிது. அதுக்கு முன்னாடி இவருக்கு பேரண்ட்ஸோட சப்போர்ட் இருந்ததா அப்படின்னு கேட்டால் அவங்க 2 பேருக்குமே மனசில் நீ இங்கே பொள்ளாச்சியிலே ஏதாவது ஒரு கம்பெனியில் வேலை பாரு, இல்லை கோயம்புத்தூரில் போயிட்டு பெரிய பெரிய கம்பெனி இருந்தால் அங்கே வேலை பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அதை பெருசாக கேட்கல. அவங்க அண்ணன் படித்ததுக்கேற்ற நல்ல வேலையாக பார்க்குறாங்க. அந்த மாதிரி இவர் பார்க்கல. இவர் இந்த மாதிரி சொல்கிறாரு, எனக்கு டைரக்ஷனில் ஆசை இருக்குது, நான் போய் சென்னைக்கு போனேன்னா கண்டிப்பாக நிறையா விஷயங்கள் கற்றுக்கிட்டு நான் அந்த ஃபீல்டுக்குள்ளே போயிடுவேன். அந்த ஃபீல்டுக்குள்ளே மட்டும் போயிட்டா லைஃப் அதுக்கப்புறம் செட்டில் ஆகிடும், என்னோட ஆசையும் நிறைவேறிடும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமாக இவர் சென்னைக்கு வராரு. இங்கே அவர் ஃப்ரெண்டு விஷ்ணுவோட தான் அவர் ஸ்டே பண்ணுறாரு. அங்கே எந்த ஒரு வசதியுமே இவருக்கு கிடையாது. ஆனால் இவர் கொண்டு வந்த காசும் கொஞ்சம் கொஞ்சமாக செலவாயிட்ருக்கு. இவர் வாய்ப்பை தேடி ஓடிட்டே இருக்கிறாரு. சினிமாவை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. அதே மாதிரி தான் இவருக்கும் வாய்ப்பு அவ்வளோ ஈஸியாக கிடைக்கல. கிட்டத்தட்ட அவர் ஒரு நாளைக்கு 50 ரூபா அப்படிங்கிற மாதிரி தான் அவரோட செலவு கணக்கே வச்சுக்கிறாரு. காலையில் இவரும் சரி
சரி ஃப்ரெண்டும் சரி சாப்பிடவே மாட்டாங்களாம். மத்தியானம் அம்மா உணவகத்தில் போய் சாப்பிட்டுக்கிருவாங்களாம். நைட்டு ஒரு சில நேரம் காசு இருந்தால் சாப்பிடுவாங்களாம், இல்லைன்னா சாப்பிட மாட்டாங்களாம். வீட்டுக்கு இந்த விஷயத்தை வந்து தெரியப்படுத்தாமே இருந்திருக்கிறாரு. அப்போது வந்து பிளாக் ஷீப்பில் இருந்து கண்டென்ட் ரைட்டராக இவரை வந்து செலக்ட் பண்ணுறாங்க. நிறைய வெப் சீரீஸ்க்கு ஷார்ட் ஃபிலிம்க்கு வந்து கண்டென்ட் இவர் வந்து எழுதி கொடுக்குறாரு. ஏன்னா இவரோட இன்ட்ரெஸ்ட் வந்து டைரக்ஷனில் இருந்ததுனால அந்த ஸ்கிரிப்டெல்லாம் எப்படி எழுதலாம், எந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு போகலாம் அப்படிங்கிறது இவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. கிடைச்ச வாய்ப்பை விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. ஃபேமிலியோடையும் அதுக்கப்புறம் போய் டைமும் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. இப்படி போயிட்டுருக்கும்போது தான் வந்து லாக்டவுன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. கோவிட் அப்படிங்கிறது இவரோட லைஃபையே வந்து தலைகீழாக திருப்பி போட்டுருச்சு அப்படின்னே சொல்லலாம். நிறைய துயர சம்பவங்கள், அதாவது ஏற்றுக்கிறவே முடியாத விஷயங்கள்லாம் வந்து இந்த கொரோனானால் வந்து அவங்களுக்கு நடந்திருக்கு. அவங்க அப்பா வந்து கோவிட் டைமில் தான் வந்து இந்த கொரோனானால் வந்து ஃபஸ்ட்டு இறந்துருக்குறாங்க. அப்பாவோட இறப்பையே தாங்க முடியாத அந்த குடும்பம் வந்து அதிலேருந்து எப்படி மீள போகிறோன்னு தெரியாத இருக்கிற சூழ்நிலையில் வந்து கொஞ்ச நாள்லேயே அவங்க அம்மாவையும் வந்து தவற விட்டுறாங்க. அவங்களும் இறந்துடுறாங்க. கிட்டத்தட்ட அப்பா அம்மா 2 பேருமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் தான் வந்து அவங்க அண்ணன் தம்பி 2 பேருமே வந்து வளர்கிறாங்க. 2 பேருமே மெச்சூர் ஆனவங்க தான். இருந்தாலுமே அம்மா அப்பா 2 பேரையும் அட் அ டைமில் இழந்ததை வந்து அவங்களால வந்து ஏற்றுக்கிறவே முடியல. போன தீபாவளிக்கு வந்து இந்த ஃபோட்டோவில் அண்ணன் இல்லையே, அடுத்த தீபாவளிக்கு கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான போஸ்டெல்லாம் வந்து இவங்க போடுறாங்க. ஆனால் அடுத்த தீபாவளிக்கு அவங்க அண்ணன் இருந்தாங்க, அப்பா அம்மா வந்து இந்த உலகத்துலேயே இல்லை. ஆனால் அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து எப்போவுமே எங்களுக்குள்ளே இருக்கும், நாங்கள் இன்னும் ஓடணும் அப்படின்னு அந்த வெறி வந்து அதுக்கப்புறம் தான் வருது. அவங்க அண்ணனுக்கு அப்போ தான் அந்த டைமில் தான் வந்து கல்யாணம் ஆச்சு. கிட்டத்தட்ட அக்டோபர் 2020 அவங்க அண்ணாக்கு மேரேஜ் ஆகுது. கிட்டத்தட்ட அதுக்கு அடுத்து ஒரு 4 monthsல வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி முடியாமல் ஆகுது. ஒரு அடுத்த Jan-Februaryயில் அவரை இழந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 monthsல அவங்க அம்மாவும் இறந்துடுறாங்க. இந்த மாதிரி அதுக்கப்புறம் தான் அவங்க லைஃப்பில் வந்து பல விஷயங்கள் அவங்களுக்கே புரிய வந்ததாம். அதனால் இங்கே திரும்ப சென்னை வந்துட்டு நம்ம இது எதுவுமே யோசிக்கக்கூடாது, அப்பா அம்மா நம்ம கூடயே தான் இருக்காங்க அப்படிங்கிறத ஃபுல் ஃபோக்கஸ்டாக மனசில் நினச்சிட்டு நிறைய விஷயங்கள், நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸு, வெப் சீரிஸ் இதெல்லாம் நடிக்கிறாரு. நான் கோமாளி, 4 Idiots, மசாலா கேஃபே, நவநீத ரத்த கண்ணீர், இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து டைரக்டும் பண்ணுறாரு. அதே மாதிரி சேஃப்டி செக்கு, ஹாப்பி மேரிட் லைஃப், 1000 ஜன்னல் வீடு, இந்த மாதிரியான வெப் சீரிஸ் ஷார்ட் ஃபிலிம்ஸ் இப்படி நிறைய நடிக்கிறாரு. அந்த டைமில் தான் இவருக்கு விஜய் டிவியில் இருந்து கனா காணும் காலங்கள் சீரியலில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிது. அதில் கலை அப்படிங்கிற ஒரு ரோல் டிஃப்ரெண்ட்டான ரோலாக தான் கொடுக்குறாங்க. அதாவது சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் படிச்சுட்டு ஒரு சின்ன தப்பு பண்ணதுக்காக வந்து அவர் பண்ணாத தப்புக்காக அவரை வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க சின்ன குழந்தையாக இருக்கும்போதே. ஸோ சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் படிச்சுட்டு அப்புறம் இந்த சிறகுகள் ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணுறாரு. அப்போ தான் இவருக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க. அபியும் இவங்களுக்கு அறிமுகமாகறாங்க. அபிக்கு இவர் மேலே வந்து நல்ல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது. அதே சமயத்தில் ஒரு காதலும் இருக்குது, கலைக்கும் இருக்குது. ஆனால் வந்து அதை பெருசாக வெளியே சொல்ல முடியலை. ஸ்கூல் முடிச்சுட்டு போயிட்டு பார்ட் டைம் ஒர்க் பண்ணி தான் வந்து அவரோட லைஃப்பை வந்து லீட் பண்ணிகிட்ருக்காரு. அதில் மலர் டீச்சராக, இங்கிலீஷ் டீச்சராக இருந்தவங்க தான் வந்து நம்ம சங்கீதா அவர்கள், சங்கீதா சாய். அவங்க வந்து அரவிந்தை வந்து லவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த டைமில் 2 பேருமே வெளியே வந்து சொல்ல கிடையாது. ஏன்னா ஸ்டார்டிங்கில் இந்த பையன் வந்து இவ்வளோ சூப்பராக நடிக்கிறானே அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சான். ஏன்னா வந்து கலை அப்படிங்கிற ரோல் வந்து நடித்து முடித்ததுக்கப்புறமும் கூட வந்து அதையே தான் வந்து அவர் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பாராம். அந்த ரோலுக்குள்ளேயே தான் வந்து இருப்பாராம். அப்போ தான் வந்து பெர்ஃபெக்டாக நடிக்க முடியும் அப்படின்னு எப்போவுமே சொல்லுவாராம். ஸோ அவர் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெண்டாக ஆரம்பித்து அப்படியே லவ் பண்ணி கிட்டத்தட்ட இவங்களோட மேரேஜ் வந்து February
செகண்ட் அப்போது வந்து இந்த இயர் February 2 தான் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ அவங்க அண்ணா பொண்ணு தான் வந்து அவங்களுக்கு அம்மாவாகவே பிறந்திருக்கிறாங்க அப்படின்னு அவங்க முழுசாக நம்புகிறாங்க. அன்விகா அவங்க வந்து ஒவ்வொரு டைம் அவங்க ஏதாவது சின்ன சின்ன விஷயம் பண்ணும்போது கூட அது அவங்க அம்மா மாதிரியே இருக்குது, அதனால் எங்கள் அம்மா தான் திரும்பி பிறந்துட்டதாகவே நான் நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி நிறையா போஸ்ட் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் விஜய் டிவியில் கிடச்ச சீரியல் தான் வந்து அய்யனார் துணை. இது January 27 டெலிகாஸ்ட்டாக ஆரம்பிச்சிச்சு. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி லைனாக வந்து கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ரசித்து தான் இந்த சீரியலில் வந்து நடிக்கிறாராம். அது மட்டும் இல்லாமல் சிறகடிக்க ஆசை சீரியலில் இந்த சீரியலோட ப்ரோமோவை கொண்டு போகிற விதமாக வந்து நம்ம முத்துவோட ஃப்ரெண்டாக, ஏன்னா இவரும் கார் டிரைவர் அவரும் கார் டிரைவருங்கிறதுனால ஃப்ரெண்டு அப்படிங்கிறது மூலியமாக அறிமுகப்படுத்துகிற விதமாக தான் ஒரு சீன்லாம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் சூர்யாவுக்கு அசிஸ்டண்ட்டாகவும் ஜெய்பீம் படத்தில் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காரு. மதன் அப்படிங்கிற ரோல் பண்ணியிருப்பார். அதில் ஒரு இடத்துல வந்து சூர்யா போக வேண்டியதுக்கு முன்னாடியே வந்து இவர் போயிருப்பாரா. அப்போ சூர்யா ரொம்பவே யதார்த்தமாக வேறு ஒரு ஆக்டரை பெரிய ஆக்டர் வந்து ஏன் இப்படி பண்ணீங்கன்னு திட்டதாக செஞ்சுருப்பாங்க. ஆனால் சூர்யா சார் வந்து ரொம்பவே ஜாலியாக வந்து டே தம்பி அது நான் நடிக்க வேண்டிய சீனுடா, எனக்கு அப்புறம் நீ வா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஜாலியாக அதை வந்து எடுத்துக்கிட்டு சொன்னார். அந்த விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் நான் ஃபஸ்ட்டு சினிமாக்குள்ளே வந்தது அப்படின்னா துப்பாக்கி முனை அப்படிங்கிற படத்தினால தான். அதனால் அந்த இதை நான் எப்போவுமே மறக்க மாட்டேன். என் லைஃப்பில் வந்து எவ்வளோ கஷ்டங்கள் நான் அனுபவித்தாலும் எண்ட் ஆஃப் த டே என்னோடய அப்பா அம்மா வந்து அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் என் கூட இருந்துக்கிட்டே இருக்குது. நானும் சரி என் அண்ணனும் சரி எந்த ஸ்டெப் எடுத்து வச்சாலும் அதில் எங்கள் அப்பா அம்மா எங்கள் கூடயே இருக்காங்கங்கிறத தான் நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு ரொம்பவே தைரியமாக வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஸ்போர்ட்டிவாக சொல்லியிருக்கிறாரு. ஒவ்வொரு இன்டர்வியூலையுமே அவர் சொல்கிறது என்ன வந்தாலுமே எங்களுக்கு எங்கள் அப்பா அம்மா வந்து எங்கள் கூடயே தான் இருக்காங்க அப்படின்னு தான் நாங்கள் நம்புகிறோம் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கிறாரு. இதே மாதிரி பல செலிப்ரிட்டிஸோட பயோகிராஃபி தெரிஞ்சுக்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.